Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான ஒரு ரெசிபி, ஒரு சிம்பிளான ரெசிபி, வீட்லயே செய்யக்கூடிய ரெசிபி. ஜெல்லி, ஹோம்மேட் ஜெல்லிஸ் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு வந்து 25 grams gelatin powder எடுத்துர்க்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மென்ட் ஸ்டோர் எல்லாத்துலயும் கிடைக்கும். இது வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு இது வந்து ஊறறதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட மெஷர்ஸ்லாம் இல்லை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ அடுத்து நம்ம சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன், அதாவது 250 grams. இது இந்த சுகர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு இது வந்து மெஷர்லாம் கிடையாது. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த சுகர் பாகு அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இதுக்கு பதம்லாம் கிடையாது. இது வந்து நல்லா கொதிச்சாவே போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச ஜெலட்டினை சேர்த்துடலாம். இது ஊறுறதுக்கு டைமிங்லாம் கிடையாது. நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆனோடனே நம்ம இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து ஃபுல்லாக நுரையா வரணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம போட்ட ஜெலட்டினும் சுகர் சிரப்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து அந்த கரெக்டான ஜெல்லி பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ அது எப்படி பதம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை தூக்கி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது பாருங்கள் விழுக. ரொம்ப கெட்டியாக இருக்கனால, திக்காக இருக்கனால லேட்டாக விழுகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இது எப்படி கலர் கலந்து நம்ம வந்து மோல்டில் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் ஃபேனில் நல்லா ஒரு 5 to 7 minutes நல்லா ஆற விட்டுட்டேன். ரொம்ப ஆறுனா வந்து நம்ம எடுத்து ஊற்ற முடியாது மோல்டில், ஓரளவுக்கு ஆற விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 சொட்டு விட்டுக்கோங்க. ப்ளஸ் நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ஒரு 2 pinch சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்தா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அது ஒரு 2 drops விட்டுடலாம். நான் வந்து ஃப்ளேவர் ப்ளஸ் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுட் கலர் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த கண்டென்ட்டில் எசன்ஸ் கண்டென்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 pinch எடுத்திருக்கேன் பிஸ்தா க்ரீன் கலர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லோ கலர் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு 2 drops விட்டுடலாம். ப்ளஸ் ஃபுட் கலர் ஒரு 2 pinch விட்டுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எப்படி மோல்டில் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் நல்லா நம்ம நெய் தடவிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மோல்டு இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் மோல்டில் சேர்த்தா குழந்தைங்க வந்து ரொம்ப அந்த ஷேப்புக்காக சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் மோல்டு எடுத்திருக்கேன். நான் ஹார்ட் ஷேப்பும் ஃப்ளவர் ஷேப் மோல்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துடலாம் உள்ளே. இப்போ வந்து நான் வந்து மோல்டில் நல்லா நெய் தடவிட்டேன். இப்போ இதை வந்து மோல்டில் சேர்த்துடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க கலவையை இதை சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நமக்கு நல்லா கெட்டியாயிடும். இப்போ நம்ம சேர்த்து வச்ச கலவை எல்லாமே நான் மோல்டில் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ளவர், ஹார்ட்டு, அப்புறம் ஏபிசிடி மோல்டு உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லாத பட்சத்துக்கு பிளேட்டில் கூட ஊற்றி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 hours வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கவும் நல்லா செட் ஆகிக்கிச்சு. நீங்கள் வந்து 1 hour கழித்து இதை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் 2 hours வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக வருது. ஃப்ளவர் மாதிரி இருக்குது, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு இதாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சுகரில் கோட் பண்ணி எடுக்கலாம்.
இது வந்து சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். நம்ம இப்படி சுகரில் கோட் பண்ணி வச்சு பார்த்தோன்னா நமக்கு கடையில் வாங்கின ஒரு ஃபீல் இருக்கும், வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நம்பவே மாட்டாங்க வீட்டில் செஞ்சதுன்னு பார்த்தா. நான் வந்து 3 மோல்டில் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஹார்ட் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, அடுத்து ஏபிசிடி என் பையனுக்காக. அது மாதிரி உங்களுக்கு எந்த மோல்டு செட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா கடையில் வாங்குகிற ஜெல்லி மாதிரியே இருக்குது. நமக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து இது வந்து ஏபிசிடியில் செஞ்சது. இங்கே பாருங்கள், ஏ ஷேப் அழகாக இருக்குது. இதையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே சுகரில் கோட் பண்ணியாச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாமே முழுக்க உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். மோல்டில் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வஜ்ஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.